இந்த கதையின் பெயர் காதலின் கடைசி முத்தம். சின்னஞ்சிறிய ஊரான மணலூரில் மரங்கள் நிறைந்த ஒரு சிற்றூரில் கார்த்திக் மற்றும் அனிதா வாழ்ந்து வந்தார்கள். கார்த்திக் ஒரு ஓவியர். அவன் பூமியின் அழகை தன் தூரிகையால் படம் பிடிப்பவன். அனிதா ஒரு இசைக்கலைஞர். அவள் இசையால் இதயங்களை கொள்ளை கொள்பவள். இருவரும் ஒருவருக்கொருவர் மிகவும் நேசித்தார்கள். அவர்களின் காதல் ஊரின் அழகை மேலும் அதிகரித்தது. ஒரு நாள் அனிதா திடீரென உடல் நலம் குன்றினாள். மருத்துவர்கள் அவளுக்கு ஒரு அபூர்வ நோய் இருப்பதாக கண்டறிந்தார்கள். அது அவளின் உயிருக்கு ஆபத்தானது என்றார்கள். கார்த்திக் தன் காதலியை காப்பாற்ற எந்த முயற்சியையும் மேற்கொண்டான். ஆனால் நோய் அவளை விடவில்லை. அனிதாவின் கடைசி நாட்கள் நெருங்கிய போது கார்த்திக் அவளுடன் இருந்தான். ஒரு நாள் அவள் அவனை அழைத்தாள். கார்த்திக், என்னை ஒரு படம் வரைந்து தர முடியுமா? நான் உன் ஓவியத்தில் என்றென்றும் வாழ விரும்புகிறேன் என்றாள் அவள். கார்த்திக் தன் கண்ணீரை துடைத்துக் கொண்டு தன் தூரிகையை எடுத்தான். அவள் முகத்தை பார்த்து அவளின் அழகை தன் ஓவியத்தில் பதித்தான். அந்த ஓவியம் முடிந்ததும் அனிதா அவனை பார்த்து சிரித்தாள். நான் உன்னை என்றென்றும் நேசிப்பேன் என்று கூறி அவனுக்கு ஒரு முத்தம் கொடுத்தாள். அது அவர்களின் கடைசி முத்தம். அன்று இரவு அனிதா இறந்துவிட்டாள். கார்த்திக் தன் காதலியை இழந்த துயரத்தில் மூழ்கினான். அவன் தன் ஓவியத்தை பார்த்து அனிதாவின் நினைவுகளில் வாழ்ந்தான். அவள் அவனுடன் இல்லாவிட்டாலும் அவளின் நினைவுகள் அவனுடன் என்றென்றும் இருந்தன.